உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பொன்முடி மீதான தண்டனை விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் சொல்லும் போது, நீதிபதி அதிமுக ஆட்சி காலத்துல சட்டத்துறை செயலராக இருந்தார். சோ இதுல நீதிபதிக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது அப்படிங்கிற துணியில சொல்லி இருக்கிறார் கருத்து. உள்நோக்கம் உடையது என்று சொல்கிறேன். வெக்கமாக இல்லையா? திருமாவளவன் மீது எனக்கு பெரிய மதிப்புண்டு. பொன்முடி ஊழலின் தலைமை பீடம். யாரை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள்? ஒரு தீர்ப்பு தவறானது என்று சொல்வது வேறு, அந்த தீர்ப்பை சொன்ன நீதிபதிக்கு உள்நோக்கம் இருக்கிறது என்று சொல்வது வேறு. அப்படியெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நீதிபதியும் உங்களுக்கு எதிராக வருகின்ற எல்லா தீர்ப்புகளையும் எல்லா நீதிபதிகளையும் கேவலப்படுத்துவது என்ற முடிவுக்கு வந்துவிட்டால் நீதிமன்றங்களை இருக்க முடியாது. எந்த அதிகாரி வழக்கு தொடுத்தானோ அந்த அதிகாரி பிறல் சாட்சியாக மாறுகிறான். இவ்வளவு குறைகளையும் பார்த்து கொண்டு நம்முடைய திருமாவளவன் சொல்ல வேண்டியதானே பிறல் சாட்சிகளாக ஏன் மாறுகிறார்கள் என்று. அதை பற்றி உங்களுக்கு வெட்கமில்லை பேசுவதற்கு? இவர் திமுகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக அன்றிலிருந்து இன்று வரை இருப்பதை திருமாவளவன் மாற்றி கொண்டால்தான் திருமாவளவனுடைய உண்மையான அரசியல் ஒளிவிடும். திருமாவளவன் போய் கேட்கட்டும், ஒரு ஓட்டெடுப்பு நடத்தட்டும். பொன்முடி யோக்கியன் என்று விழுப்புரம் மாவட்டத்தில் எவனாவது சொல்லுவானே, ஆனால் 100க்கு 90 ஓட்டு ஒரு அயோக்கியன் தண்டிக்கப்பட்டதிலே மகிழ்ச்சி என்றுதான் வரும். அயோக்கியனை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் திருமாவளவனுக்கு என்ன இருக்கிறது என்று நான் கேட்கின்றேன். நீங்கள் கொதிக்க வேண்டியது அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை நீர் தொட்டியில் செய்யப்பட்ட இழிவுக்கு எதிராக இன்னும் ஏன் எத்தனை ஆண்டுகள்? உங்களுக்கு எதன் மீது கோபம் வர வேண்டும்? ஜெயச்சந்திரனும் ஆனந்த வெங்கடேசனும் போற்றப்பட வேண்டியவர்கள். அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். கலந்து விடாதீர்கள் என்று சொல்ல வேண்டும். நான் சொல்கிறேன், பிறப்பின் பயனை நீங்கள் அடைந்தவர்கள். இந்த நிலையில் நீதி அமைப்பு சரியாக இருந்தால்தான் இந்த தமிழ்நாடும் இந்தியாவும் பிழைக்கும். ஆதரவு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பழ கருப்பையா அவர்கள். வணக்கம் சார். பொன்முடி மீதான தண்டனை அது 3 ஆண்டுகள் விதிக்கப்பட்டு அதுல இருந்து நீங்க சொன்ன கருத்தையும் பார்த்தோம். இப்ப அதுல ரிஃப்ளெக்ஷன்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு, நிறைய ரியாக்ஷன்ஸ் நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல முதற்கட்டமா விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் சொல்லும் போது, நீதிபதி அதிமுக ஆட்சி காலத்துல சட்டத்துறை செயலராக இருந்தார். சோ இதுல நீதிபதிக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது அப்படிங்கிற துணியில சொல்லி இருக்கிறார் கருத்து. எப்படி பாக்குறீங்க? ஆனா உண்மையிலே சொல்லுகிறேன், அவர் காஷ்மீரை பற்றி கூட குறிப்பிட்டிருக்கிறார். காஷ்மீருடைய 5 பெஞ்ச் தீர்ப்பு தவறு என்று, அது சரியானது இல்லை என்று நான் கூட பேசியிருக்கிறேன். ஒரு தீர்ப்பை விமர்சனம் செய்வது குற்றமில்லை. இதை இப்படி பார்த்திருக்கலாம், அப்படி பார்த்திருக்கலாம், இதை நீதிமன்றம் பார்க்க தவறிவிட்டது. ஆகவே பார்வைகள் வேறுபடுகின்றன என்ற அடிப்படையில் ஒரு தீர்ப்பு தவறானது என்று சொல்வது வேறு, அந்த தீர்ப்பை சொன்ன நீதிபதிக்கு உள்நோக்கம் இருக்கிறது என்று சொல்வது வேறு. உள்நோக்கம் இருக்கிறது என்றால் நீதிக்கு மாறாக செயல்படுகிறார் என்று அர்த்தம். சட்டம் வேறு, நடந்த நடைமுறைகள் வேறு. ஆனால் நீதிபதி அதை திரித்து தனக்கு ஒரு நோக்கம் இருப்பதன் காரணமாக அந்த தீர்ப்பை திரித்து நோக்கத்தோடு சொல்லுகிறார் என்று சொல்வது நீதிபதியை அவமதிப்பதாகும். அப்படியெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நீதிபதியும் உங்களுக்கு எதிராக வருகின்ற எல்லா தீர்ப்புகளையும் எல்லா நீதிபதிகளையும் கேவலப்படுத்துவது என்ற முடிவுக்கு வந்துவிட்டால் நீதிமன்றங்களை இருக்க முடியாது. நாம் சொல்லுகிறோம், காஷ்மீர் தீர்ப்பில் 3 ஆண்டுகள் ஊற போட்டு இந்த வழக்கை நடத்தினீர்கள். நாம் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள் மீறப்பட்டிருக்கின்றன. அரசியல் சாசனத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் மீறப்படுமானால் நாளைக்கு அரசியல் சாசனம் பாதுகாப்பானது என்று யாரும் நினைக்க மாட்டார்கள். எந்த அரசு சொல்லுகின்ற இதையெல்லாம் ஏன் அவர்கள் கவனிக்கவில்லை என்றெல்லாம் நாம் நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை விமர்சிப்பது என்பது வேறு. எந்த தீர்ப்பையும் விமர்சிக்கலாம், அதை பற்றியெல்லாம் இல்லை. அவர்களே விமர்சித்துக் கொள்கிறார்கள். கீழ் நீதிமன்றத்தை, மேல் நீதிமன்றமும் மேல் நீதிமன்றத்தை 5 பெஞ்சும் எல்லாரும் விமர்சித்துக் கொள்கிறார்கள். அதல்ல, இவர் சொல்லுகிறார் அவர் செயலாளராக இருந்தார். ஏன் பிறந்த பிள்ளையை கொண்டு நீங்கள் நீதியரசராக வைத்தால் மட்டும்தான் அவருக்கு முன் வரலாறு இருக்காது. மற்ற எல்லா வக்கீல்களும் பல்வேறு வழக்குகளிலே ஆஜரானவர்களாகவும் பல்வேறு கருத்துக்களை கொண்டவர்களாகவும் தான் இருந்திருப்பார்கள். சந்துரு இருந்தார், கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தார், மிகச்சிறந்த நீதிபதி என்று அவர் புகழ் பெற்றார். அவருடைய எல்லா கருத்துக்களும் சாயல் உடையவை என்று நீங்கள் பேசிக்கொண்டே இருந்தால் அப்படி ஒரு கருத்துமே இல்லாத ஒரு மனிதனை எங்கு போய் நீங்கள் தேடுவீர்கள்? நான் சொல்கிறேன், உள்நோக்கம் உடையது என்று சொல்கிறேன். வெக்கமாக இல்லையா? திருமாவளவன் மீது எனக்கு பெரிய மதிப்புண்டு. யாரை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள்? பொன்முடி ஊழலின் தலைமை பீடம். செந்தில் பாலாஜி எப்படியோ அப்படித்தான் நம்முடைய பொன்முடி. வேலூருக்கு போகிறாய்,
அந்த நீதிபதி மறுநாள் மறுநாள் ஓய்வு பெறப் போகிறார், உனக்கு விடுதலை கொடுத்து விட்டு ஓய்வு பெறுகிறார். இந்த நீதியிலும் 2016ஆம் ஆண்டு அந்த நீதிபதி உனக்கு விடுதலை கொடுத்து விட்டு வெளியேறுகிறார். உன்னை தண்டிப்பதற்கு எந்த கீழமை நீதிமன்றங்களும் சரியாக இல்லை. ஆனந்த வெங்கடேசன் என்கிற நீதியரசர் சொன்னார், கீழமை நீதிமன்றங்களின் நீதி போக்குகளை எல்லாம் பார்த்தால் நீதியை காப்பாற்ற முடியுமா, காண்டவன் தான் காப்பாற்ற முடியும் என்கின்ற எண்ணம் ஏற்படுகிறது என்று உயர் நீதிமன்ற நீதியரசர் சொன்னார். அவ்வளவுக்கு கீழாக இவர்கள் எல்லா நீதிமன்றங்களையும் மடக்குகிறார்கள். வெட்கம் இல்லாமல் பிறல் சாட்சியாக மாற்ற வைத்தார் தன்னுடைய வழக்கிலே நம்முடைய பொன்முடி. அவ்வளவு சாட்சிகளும் பிறல் சாட்சிகளாக மாறுகிறார்கள். ஒன்று அரசு அதை திரும்ப பெறுகிறது, இல்லாவிட்டால் பிறல் சாட்சிகளாக அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். இவ்வளவு குறைகளையும் பார்த்து கொண்டு நம்முடைய திருமாவளவன் சொல்ல வேண்டியதானே பிறல் சாட்சிகளாக ஏன் மாறுகிறார்கள் என்று. எந்த அதிகாரி வழக்கு தொடுத்தானோ அந்த அதிகாரி பிறல் சாட்சியாக மாறுகிறான். அதை பற்றி உங்களுக்கு வெட்கம் இல்லை பேசுவதற்கு. இந்த பொன்முடியை காப்பாற்றி உங்களுக்கு ஆக போவது என்ன? தமிழ்நாட்டு மக்களை அல்லது தாழ்த்தப்பட்ட மக்களை காப்பாற்றுவதற்கு நீதிக்கு புறம்பாக தப்பான மனிதன் என்று உலகம் அறிந்த மனிதனை மகாத்மா காந்தியையா அவர் தண்டித்து விட்டார் 3 ஆண்டுகள். 32 பேர் நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், எல்லாம் வரிசை கட்டி இருக்கிறீர்கள். 2வது ஆளை தண்டித்த உடனே கூக்குரல் இருக்கிறீர்கள். நீதி அமைப்பை நாம் அச்சுறுத்தி இவர்கள் 50 ஆண்டுகளாக காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எந்த நீதியாலும் இவர்களை உள்ளே வளைக்க முடியவில்லை. அதற்கு சான்று தேவைப்படுகிறது. பிறகு வழக்கு தொடுத்தவன் பிறர் சாட்சியாக மாறுகிறான். பிறகு நீதிபதிகளே தப்பாக கீழமை நீதிமன்றங்களில் எல்லாம் எத்தனையோ நீதிபதிகள் இந்த வேலூர் நீதிபதியை போல பெரிய குற்றங்களுக்கு நீதியரசரே சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் இருக்கிறார்கள். இந்த நிலையில் ஏதோ ஒரு மனிதன் தண்டிக்கப்பட்டால் 3 ஆண்டு தண்டிக்கப்பட்டது மட்டுமல்ல, இவர்களையெல்லாம் நான் சொல்லுகிறேன், பழைய காலத்தில் ஜவஹர்லால் நேரு சொல்லுவார், இந்த கள்ளச்சந்தைக்காரர்கள் எல்லாம் விளக்குகள் ஆந்தர்களை தூக்கிலே போட வேண்டும் என்று. இந்த பொது வாழ்க்கையில் திருடுகிறவனுக்கு 3 ஆண்டு தண்டனை கொடுக்கலாம். ஆனால் இந்த அரசாங்கத்தை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி நடத்த வந்தவன் திருடுவானே, ஆனால் அவனை தூக்கிலே போட வேண்டும். தண்டனைகளுக்கு போதாது என்று சொல்கிறேன். நீ நம்பிய மக்களை கழுத்திருக்கிறாய். திருடன் அவனுடைய தேவைக்கு போய் திருடுகிறான், யார் வீட்டிலோ திருடுகிறான். அவனுக்கும் அந்த திருட்டுக்கும் அந்த வீட்டுக்காரனுக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. நம்பிய மக்களை, வாக்களித்த மக்களை எவ்வளவு ஆயிரம் திருடுகிறீர்கள், என்னென்ன வாதங்கள் வைக்கிறீர்கள். இதை பற்றியெல்லாம் திருமாவளவன் பேசுகிறாரா என்று கேட்கிறேன். 5 கலெக்டர்களின் மீது வழக்கு தொடுக்கிறார்கள். 38,000 கோடி இவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று விண்வெளியின் மூலம், அது சேட்டலைட் மூலம் ஆராய்ச்சி செய்யப்படுகிறது. தோண்டி எடுக்கப்பட்ட மண்ணினுடைய சந்தை மதிப்பு 38,000 கோடி. அரசு வரவு வைத்திருப்பது 4,000 கோடி. 34,000 கோடி எங்கே? 10 ரூபாய்க்கு 1 ரூபாய் வரவு வைக்கப்படுகிறது, 9 ரூபாய் சுரண்டப்படுகிறது. ஸ்டாலினுடைய அரசால் நான் சொல்கிறேன். இந்த 5 மாவட்ட கலெக்டர்களையும் விசாரிக்க முடியாத காரணத்தினால் இன்னும் அது வெளிவரவில்லை. 10 ரூபாய் சுரண்டினால் 1 ரூபாய் வரவு வைக்கப்படுகிறது. 9 ரூபாய் இருந்தால் நான் சொல்கிறேன், குடும்ப தலைவிக்கு 1000 கொடுப்பதற்கு பதிலாக 5000 கொடுக்கலாம். ஏன் அதை பேச மறுக்கிறார் நம்முடைய திருமாவளவன்? 1000 எதற்கு கொடுக்கிறாய்? மக்களுடைய பணம், மக்களுடைய மணல், அதை சுரண்டுகிறான் என்று சொன்னால் 34,000 ரூபாய் ஏன் வரவு வைக்கவில்லை என்று திருமாவளவன் கேட்டுவிட்டு பொன்முடியை பற்றி பேசினால் நான் ஒப்புக்கொள்கிறேன். பேசினீர்களா? அதற்கு அவர் சொல்லுகிறார், நம்முடைய ஸ்டாலின் வக்கீல் வைத்து நீதிமன்றத்திலே அது மாநில அரசின் உரிமை, இதற்குள்ளே கலெக்டர்களுக்கு சரி, மத்திய புலனாய்வுத்துறை வழக்கு போடக்கூடாது, அவனுக்கு அந்த உரிமை இல்லை. கூட்டாட்சி தத்துவத்தின் பேரால், பெடரலிசத்தின் பேரால் இந்த 5 கலெக்டர்களையும் காப்பாற்றி கூட்டி வந்து விட்டார். நீங்கள் போடக்கூடாது, நான் போடுகிறேன் என்றெல்லாம் சொல்ல வேண்டும். நடக்கவில்லை அந்த வழக்கே. நீ மத்திய புலனாய்வுத்துறைக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று சொன்னால் கோர்ட் ஒப்புக்கொண்டது. கூட்டாட்சி தத்துவத்தின் பேரால் பேசுகிறார்கள். ஊழலை காப்பாற்றுவதற்கு கூட்டாட்சி தத்துவத்தை கொண்டு வருகிறார்கள். கேட்டாரா நம்முடைய திருமாவளவன் அதை பற்றி? இன்றைக்கும் அந்த கலெக்டர்களின் மீது என் வழக்கப்படவில்லை. விண்வெளியின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட உண்மையில் 9 ரூபாயை நீ எடுத்துக்கொண்டாய், 1 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த ரூபாய்கள் எல்லாம் வரவு வைக்கப்பட்டால் ஒரு குடும்ப தலைவிக்கு 5000 ரூபாய் கொடுக்கலாம், ஒரு மாணவிக்கு மாசம் 2000 ரூபாய் கொடுக்கலாம், மின்சார கட்டணத்தை குறைக்கலாம். ஏன் இதையெல்லாம் கேட்க மாட்டேங்கிறார்? இந்த ஊழலை நிலையாக வைத்து நீங்கள் 2 எம்பிக்கள் போய் என்ன செய்ய போகிறீர்கள்? போய் என்ன செய்து விட்டீர்கள்? நீங்கள் ஸ்டாலினை காப்பாற்ற வேண்டும், ஸ்டாலினுடைய செலவு தொகையிலே நம்முடைய எம்பிக்களை கொண்டு வர வேண்டும். இதை தவிர நீங்கள் செய்த காரியம் என்ன? நாம் பேசுகிற காரியத்தை பற்றி வெட்கப்பட வேண்டும். உள்நோக்கப்புடையவராக இருக்கிறார் ஒரு உயர்நீதி. ரொம்ப நீதிகளிடம் இவர்கள் தப்பித்து வந்து விடுகிறார்கள், நீதியரசர்களிடம். யாரோ 1-2 பேர். நான் சொல்லுகிறேன், ஜெயச்சந்திரன் பாராட்டுக்குரியவர். ஆனந்த வெங்கடேசன் எப்படி
ரொம்ப தகுதி வாய்ந்த நீதியரசரும் அஞ்சாமல் இவர்களெல்லாம் எல்லாம் அயோக்கியத்தனமாக பேசுகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் மீறி அந்த நீதிபதிகள் இருக்க வேண்டும். பிறகு அந்த வழக்கிலே அவன் 78 பக்கம் தீர்ப்பு சொல்லியிருக்கிறார். அதன் பேரில் நீ விமர்சனம் செய், நான் உன்னை ஒத்துக்கொள்கிறேன். இன்னென்ன காரணங்கள் அதனாலே 3 ஆண்டு தண்டனை கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதை பற்றி பேசாமல் அவர் அங்கே இருந்தார், அந்த தெருவில் இருந்தார், இவருக்கு பழகியவர், அவருக்கு நண்பர். இதெல்லாம் நான் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் விமர்சனம் வர வேண்டும். அதையெல்லாம் விட்டு இவர் என்ன பேச்சு பேசுறார்? இவையெல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல பேசக்கூடாது. சுப்ரீம் கோர்ட்லையும் பேசி என்ன பண்ண போய்விட்டால் பிறகு கேளுங்கள், திருமாவளவன் போய் கேட்கட்டும், ஒரு ஓட்டெடுப்பு நடத்தட்டும். பொன்முடி யோக்கியன் என்று விழுப்புரம் மாவட்டத்திலே எவனாவது சொல்லுவானே, ஆனால் ரகசிய ஓட்டெடுப்பு நடத்த வேண்டும். 100க்கு 90 ஓட்டு ஒரு அயோக்கியன் தண்டிக்கப்பட்டதிலே மகிழ்ச்சி என்றுதான் வரும். போ நடத்து. யாரை காப்பாற்றுவதற்கு நீங்கள் முயலுகிறீர்கள்? எந்த மனிதன் தப்பா? கக்கனையார் தண்டித்து விட்டார்கள், மகாத்மா காந்தியையா தண்டித்து விட்டார்கள். இதுவரையிலும் பிழையே செய்யாத ஒரு மனிதன். நீங்கள் தான் உங்களுடைய காலத்திலே காமராஜர் ஹைதராபாத்திலே 400 கோடி ரூபாய் பணம் வைத்திருக்கிறார் என்று சொன்னீர்கள். காமராஜர் அப்பொழுது சொன்னார், நான் கையெழுத்து போட்டு தருகிறேன், இருந்தால் எடுத்து வைத்துக் கொள் என்று சொன்னார். எல்லாரையும் பேசுவீர்கள். உங்களுடைய அமைப்பு, இந்த திராவிட முன்னேற்ற கழக அமைப்பு, இதுதான் ஏழை பங்காளன் வாழுகிற வீடு என்று காமராஜருடைய வீட்டை, அவர் வாடகைக்கு கூடியிருந்த வீட்டை படம் எடுத்து போஸ்டர் அடித்து ஓட்டினார்கள். நல்லவனை கெட்டவன் என்று சொல்வதும் கெட்டவனை மகா யோக்கியன் என்று சொல்வதும் அந்த திராவிட இயக்கத்தினுடைய பழக்கம். அதற்கு வால் பிடிக்க போகிறார். திருமாவளவன் தன்னுடைய அரசியலையே இழந்து விடுவார். நன்றாக பேசுகிறார், சிந்திக்கிறார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அந்த அமைப்பு ரொம்ப இன்றியமையாத அமைப்பு என்பது வேறு. தவறான மனிதர்களை நாம் தாங்கி நின்று கடைசியில் நம்முடைய அமைப்பின் தேவைகளை நாம் இழந்துவிடக்கூடாது என்று நான் திருமாவளவனுக்கு சொல்கிறேன். இப்படித்தான் கருணாநிதி சொன்னார் என்று ராஜபக்சேயை போய் கட்டிப்பிடித்து விட்டு வந்தீர்கள். இவர்களோடு சேர்ந்து நீங்கள் நாசமானீர்களே தவிர உங்களுடைய நல்ல இயல்புகள், நல்ல குணங்கள், நாம் சமூகத்திற்கு ஏதாவது சேவை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணங்களை எல்லாம் நீங்கள் பாழாக்கி கொள்கிறீர்கள் என்று நான் சொல்கிறேன். எனக்கு உங்கள் மீது ஒரு மதிப்பு இருப்பதனாலும் பற்று இருப்பதனாலும் நீங்கள் பேசுகிற தமிழினாலும் நான் இதை சொல்கிறேன். ஒரு நீதியரசர் பொன்முடி என்ன எல்லா நீதிமன்றங்களிலிருந்து விடுதலையாகி வருகிறார். 2003 போடப்பட்ட வழக்கு, அந்த வழக்கு நடந்து இவர்களெல்லாம் தாண்டி அந்த அந்த 78 பக்க தீர்ப்பை வைத்துக் கொண்டு நீ விமர்சனம் செய்ய நான் சொல்வேன். இன்னென்ன மாதிரி சொல்லியிருக்கிறார். எந்த குற்றமும் அதில் இல்லை. எந்த ஆதாரம் சொல்லு பார்ப்போம். அதை விட்டு அவர் எங்கே பிறந்தார், எந்த ஊரில் பிறந்தார், யாரோடு பழகினார், என்னென்ன வேலை அதற்கு முன்னாலே பார்த்தார், இதையெல்லாம் பண்ணி ஒரு நீதிபதியாக இருக்க முடியாது. ஆகவே இது நல்ல போக்கில்லை. தப்பானவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தால் 50 ஆண்டுகளாக காப்பாற்ற முடியவில்லை. 50 ஆண்டுகளாக சுரண்டப்பட்டிருக்கின்ற பணம் தமிழ்நாட்டை 5 மடங்கு உயர்த்தியிருக்க முடியும். அதெல்லாம் உங்களுக்கு அயோக்கியனை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் திருமாவளவனுக்கு என்ன இருக்கிறது என்று நான் கேட்கின்றேன். ஒரு யோக்கியனை சொல்லுங்கள், அவன் மீது தீங்கு இழைக்கப்படுகிறது, தவறாக குற்றம் சாட்டப்பட்டது, இந்த நீதிபதியும் அதை செய்து விட்டார் என்று சொன்னால் அதில் பொருள் இருக்கிறது. மோசமானவர்கள் தண்டிக்கப்படாத உலகம், அவர்களை காப்பாற்றுவதற்கு தான் ஜனநாயகம் இருக்கிறது, கூட்டணி இருக்கிறது. நீங்கள் மோடியின் பேராலே என்ன எவ்வளவு காலத்திற்கு நீங்கள் இதை செய்வீர்கள்? உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், காமராஜர் ஜெயபிரகாஷ் நாராயணன் ரயிலடியில் இறங்குகிறார். ரொம்ப வேகமாக போய் திமுக கருணாநிதி பெருங்கூட்டத்தை பல ஆயிரம் பேரை திரட்டி அவருக்கு வரவேற்பு கொடுத்தார். காமராஜர் போய் வரவேற்பதாக இருந்தது. ஏனென்றால் இந்திரா காந்தியினுடைய நெருக்கடி நிலைமையை எல்லாரும் எதிர்க்கிறார். கருணாநிதி கட்டாயம் காரணமாக இருக்கிறார். காமராஜர் இயல்பாக தான் வளர்த்து விட்ட பெண்ணை தான் எதிர்க்கிறார். நேரு மகளை தான் எதிர்க்கிறார். தன்னுடைய காங்கிரஸ் கட்சியை தான் எதிர்க்கிறார். அவர் கொள்கை அடிப்படையில் எதிர்க்கிறார். ஜெயபிரகாஷை வரவேற்க போவோம் என்று இருந்தார். கருணாநிதி பெரிய கூட்டத்தோடு போய் அங்கே நின்று விட்டார் என்றவுடன் காமராஜர் போகவில்லை. பிறகு தனியாக போய் ஜெயபிரகாஷ் நாராயணனை பார்த்தார். ஒரு எமர்ஜென்சி போன்ற ஒரு கொடுங்குற்றத்திற்கு எதிராக நிற்பதற்காக கூட கருணாநிதியோடு சேர மறுத்து விட்டார் காமராஜ். ஒரு பெரிய பொது தீமையை எதிர்ப்பதற்காக மோடி என்கின்ற பொது தீமை என்று நீங்கள் பேசுகிறீர்கள். அதுபோல ஒரு பொது தீமை இன்றைக்கு எமர்ஜென்சி. அந்த பொது தீமையை ஏற்பதற்காக கருணாநிதியோடு சேர்ந்து தோளோடு தோல் நிற்க காமராஜர் இன்றைக்கு தயாராக இல்லை. வரவேற்பு இடத்திற்கு கூட செல்ல மறுத்து விட்டார். பிறகு தனியாக போய் பார்த்தார். சரி, ஜெயபிரகாஷ் நாராயணன் அதிகமாக கருணாநிதியோடு உறவு வைத்திருக்கிறார் என்று தெரிந்தவுடன் தனித்து போராடினாரே தவிர நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து போராடும். ஏனென்றால் ஒரு தீமையை ஒழிப்பதற்கு இன்னொரு தீமையை வளர்க்கின்ற பாங்கு இந்த நாட்டிலே 50 ஆண்டுகளாக நடக்கிறது. ஆகவே இது நல்ல பேச்சல். திருமாவளவன் செய்யக்கூடாது.
அவர்கள் ஆள் பார்த்து இவர்களை எல்லாம் பேச விடுகிறார்கள். இதைத்தான் கருணாநிதி செய்தார். ராஜபக்சேயை போய் பார்த்து விட்டு வா என்று சொன்னார். ராஜபக்சே சொன்னார், நீனும் அந்த இடத்தில் இருந்திருந்தால் பிரபாகரனை போட்டு தள்ளியது போல உன்னையும் போட்டு தள்ளியிருப்பேன் என்று சொன்னார். இதையும் கேட்டுக்கொண்டு இவர்கள் வந்தார்கள். அவர் கட்டி பிடித்தார். நான் கூட அன்றைக்கு எழுதினேன், ஒரு பெண்ணை கட்டி தழுவினாலும் இன்பம், இந்த ராஜபக்சேயை போய் ஏன் கட்டி பிடித்தீர்கள் என்று கேட்டேன். இது கருணாநிதி அனுப்பினார். இவர் திமுகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக அன்றிலிருந்து இன்று வரை இருப்பதை திருமாவளவன் மாற்றி கொண்டால்தான் திருமாவளவனுடைய உண்மையான அரசியல் ஒளிவிடும். திருமாவளவன் தகுதியான ஆள். தகுதியான மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவர் கட்சி கண்டிருப்பது என்பது சிறந்தது. அதில் இன்னும் பல பேரை இணைத்து கொண்டு அவர் அந்த மக்களுக்கு விடுதலை தர வேண்டும். ஒரு நீர் தொட்டியில் விழுந்த மலம், இன்றைக்கு வரையிலும் எத்தனை நீதி விசாரணை நீங்கள் செய்த பிறகும் உரிய மனிதர்கள் தண்டிக்கப்படவில்லை. உனக்கு கோபம் அதிலே வர வேண்டும். பொன்முடியை தண்டிப்பதற்கு கோபம் வந்தால் உங்களுடைய இன்டெகிரிட்டியை, உங்களுடைய நேர்மையை பிழையாக நினைப்பார்கள். ஆகவே இது நான் அவர் மீது உள்ள அன்பினால் சொல்லுகிறேன். இல்ல, உச்ச நீதிமன்றத்திலும் இதை ஒரு வாதமாகவே வைப்போம் அப்படின்னு வைக்கட்டும். உச்ச நீதிமன்றத்தில் 78 பக்க தீர்ப்பையும் அடிப்படையாக வைத்துக் கொண்டு பார்ப்பார்களா? இவர்கள் வைக்கின்ற வாதங்களை எல்லாம் பார்ப்பார்களா? நான் சொல்லுகிறேன், தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. வெறுமனே வாயால் சொல்லிவிட்டு நீ சிறைக்கு போ என்று சொன்னாரா? 78 பக்கத்தையும் படி, நீ என்னென்ன குற்றம் செய்திருக்கிறாய், எது எது மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் எடுத்து தப்பித்து நீ போடக்கூடாது என்று சொல்லி அவர் அந்த வழக்கை கருத்து ஊன்றி செய்திருப்பாரு. ஆனால் அது என்ன பிழை? அது மக்களுக்கும் தேசத்திற்கும் செய்கின்ற தொண்டா இல்ல பிழையா? நீதிபதிகளையெல்லாம் நீங்கள் மிரட்டுவது என்று ஆரம்பித்த 32 மந்திரியும் ஜெயிலுக்கு போக போகிறார்கள். ஆகவே இப்பொழுதே நீதியரசர்களை மிரட்ட ஆரம்பித்து விட்டார்கள். ஆட்களை விட்டு மிரட்டுகிறார்கள். நீ மேலே போ, என்ன வேண்டுமானாலும் சொல். தீர்ப்பு அடிப்படைக்கு தீர்ப்பு இருக்கிறது, 72 பக்கத்துக்கு இருக்கிறது, படி. இதுல என்ன குற்றம் என்று சொல். இப்பொழுது சொல்லேன், மேலே போறது அப்புறம் வைத்துக் கொள்வோம். திருமாவளவன் அதை சொல்லட்டும், விவாதிப்போம். எவ்வளவு அடிப்படைகள் கண்டறிந்து இவர்களை தண்டிக்கிறார்கள். இவர்களை எல்லாம் விடுவித்து விட வேண்டும். திமுகவோடு இவர் கூட்டு என்றால் திமுகவில் இருக்கிறவனெல்லாம் தூய யோவான். பிறகு வேறொருவரோடு கூட்டு சேர்ந்தால் பிறகு அவனை தூய யோவான் என்பதா என்று கேட்கிறேன். இது என்ன கூட்டணி அரசியல் என்று கேட்கிறேன் நான். உங்களுக்கு என்ன அக்கறை வந்தது? நீங்கள் கொதிக்க வேண்டியது அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை நீர் தொட்டியில் செய்யப்பட்ட இழிவுக்கு எதிராக. இன்னும் ஏன் எத்தனை ஆண்டுகள்? உங்களுக்கு எதன் மீது கோபம் வர வேண்டும்? உங்களை நம்பி நாங்கள் கூட்டு சேர்ந்தோமே, உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லையா? யார் செய்தார்கள் என்று கண்டுபிடிக்க முடியவில்லையா? எதை பேச வேண்டுமோ அதை பேசுவதை விட்டுவிட்டு பொன்முடியை போய் யோக்கியன் என்று நீங்கள் சொன்னால் பிறகு நம்மையும் என்ன நினைப்பார்கள் என்று நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும். இது ஸ்டாலின் அமைச்சரவையில் 2வது அமைச்சர் இந்த மாதிரி சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுகிறது. இன்னும் 10 அமைச்சர்கள் மீதும் இந்த மாதிரி கண்டிப்பாக. அடுத்தது துரைமுருகன். இதெல்லாம் நான் சொல்கிறேன். அடுத்தது துரைமுருகன் ரொம்ப தயாராக இருக்கிறது. இப்ப நமக்கு தெரியுமே, என்னுடைய கருத்து, அவ்வளவு பேரும் புழல் சிறையில போய் மந்திரி சபை நடத்துவார். இல்ல, இத்தகையவர்களை ஏன் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியா தன்னோட அமைச்சரவை வைத்துக் கொண்டிருக்கிறார்னு ஒரு கேள்வி இருக்கு. வைப்பார், வைத்துக் கொள்வார். யாரு அதுல இவர் யோகியனை எங்க போய் கண்டுபிடிப்பார்? யோகியனை எங்க போய் கண்டுபிடிப்பார்? அதுல இருக்கிறவனெல்லாம் அப்படித்தானே வளர்த்து வைத்திருக்கிறார்கள். அதை சொல்வதற்கு தானே அவன் பழக்கி வைத்திருக்கிறார்கள். அதை செய்வதற்கு வேட்டைக்காரன் நாயை திட்டி என்ன செய்வது? நாய் முயலை யாருக்காக பிடித்து விடுகிறது? வேட்டைக்காரனுக்காகத்தானே பிடித்து விடுகிறது. நாய் அந்த முயலை அடித்து சாப்பிட்டு விட்டால் வேட்டைக்காரன் நாயை அடிக்க வேண்டியதுதான். நாய் இது கொண்டு உன்னுடைய காலில் போடுகிறது, அதுக்கு 4 எலும்பு தொண்டு போடுவாய், பிறகு எல்லாமே உன்னுடைய காலடியில் தான் கிடக்கிறது. இதைத்தான் நீங்கள் அரசியலாக நடத்துகிறீர்கள். நாட்டு மக்கள் கொதித்தள வேண்டும், கொந்தளிக்க வேண்டும். நாட்டு மக்களிடம் அத்தகைய உணர்ச்சியை ஊட்டக்கூடிய தலைமைகள் இங்கே இல்லை. எல்லாம் கூட்டணி கட்சி என்று 12 கட்சிகளும் ஆளுங்கட்சியை கால் இணைக்கி வாழுகின்ற போக்கும், ஒரு அயோக்கியத்தனத்தை தூக்கி நிறுத்துகின்ற போக்கும். நான் சொல்கிறேன், அயோக்கியத்தனம் செய்தவன் கூட செய்து விட்டு போட்டோம். அதை நியாயப்படுத்துவதற்கு நாம் முயல்கிறோம் என்று பாருங்கள். அது நாட்டுக்கு நன்மையான கருத்தா என்று நாம் சிந்திக்க வேண்டாமா? நான் சொல்கிறேன், இந்த ஊழல் இல்லாவிட்டால் எத்தனை 3 மடங்கு சிறப்பாக தமிழ்நாடு வந்திருக்கும். ஆந்திராவில் இருக்கிறனுடைய தலை வருமானம் 3 லட்சம் ரூபாய். தமிழ்நாட்டில் இருக்கிறனுடைய தலை வருமானம் 1 லட்சம் ரூபாய். நம்மை விட சிறந்த நாடாது. நீங்கள் அவனும் சுரண்டுகிறான். அதனாலேதான் ஆட்சி இழந்தார் சந்திரசேகர். ஆனால் சுரண்டியது போக 3 லட்சம் அவனுக்கு தலை வருமானம் வருகிறது. ஒரு மாதத்திற்கு 30,000 ரூபாய் தலை வருமானம் வருகிறது. இங்கே 10,000 ரூபாய் தலை வருமானம் வருகிறது.
பெரும் பணக்காரருடைய பணத்தை ஈவித்து சொல்கிறேன் சராசரியாக. ஆகவே இந்த இந்த பணமெல்லாம் இருந்தால் வாத்தியாருக்கு உன்னை டெம்பரரியாக வைத்திருக்கிற 5000 பேரை உயர்நிலைப் பள்ளியிலும் கல்லூரியிலும் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு 650 ரூபாய் சம்பளம், சிற்றாள் சம்பளம். ஒரு பேராசிரியருக்கு டாக்டர் பட்டம் வாங்கியவனுக்கு சிற்றாள் சம்பளம் கொடுக்கிறீர்கள். 20 ஆண்டுகளாக தலை வழுக்கையாகி கல்யாணம் செய்து கொண்டு உள்ளே வந்தவன் தலை வழுக்கையாகி வெளியேற போகிறான். அவனுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு உங்களுக்கு போதிய பணம் இல்லை. ஏன் இல்லை என்றால் எல்லாவற்றையும் நீங்கள் சொல்லுகிறீர்கள். 38,000 கோடி வருவிப்பதற்கு பதிலாக 4,000 கோடியை நீங்கள் மணலை வரவு வைத்தால் அந்த வாத்தியாருக்கு எப்படி சம்பளம் கொடுக்க முடியும்? அவனை எப்படி பெர்மனன்ட் ஆக முடியும்? டாக்டர் பட்டம் படித்து விட்டு அவன் பெர்மனன்ட் ஆக முடியாமல் ஓய்வு பெற போகிறான். உங்களுடைய ஊழலின் காரணமாக எத்தனை தரப்பு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பொன்முடியை காப்பாற்றி, இந்த அரசை காப்பாற்றி, இந்த வாத்தியார்களுடைய வயிற்றில மண்ணடிக்க வேண்டுமா? இதை விட கூடுதலாக மக்களுக்கு கொடுக்கலாமே. ஒரு தாலுகாவுக்கு ஒரு பெரிய மருத்துவமனை கட்டலாமே. எல்லா அப்பல்லோக்களுக்கும் மற்றவர்களுக்கும் போவதற்கு உங்களுக்கு வசதி இருக்கிறது. எம்பிக்கள் ஆகிவிட்டவர்களுக்கும் வசதி இருக்கிறது. மற்றவர்களுக்கெல்லாம் என்ன இருக்கிறது என்று கேட்கிறேன். போதிய நெருக்கடி. ராயப்பேட்டை மருத்துவமனைக்குள்ளே போனால் பெரிய வரிசை நிற்கும். காலையிலே நீங்கள் 8 மணிக்கு போய் நின்றால் 12 மணிக்கு நீங்கள் அந்த மருத்துவர் போவதற்குள் பார்க்க முடியாது. எத்தனை தடவை நான் பார்த்திருக்கிறேன். மருந்து வாங்குவதற்கு 4 மணி நேரம் இருக்க வேண்டும். இருப்பது ஒரு மருத்துவமனை தானே. எல்லா இடத்திலும் கட்டலாமே. நீ எல்லாவற்றையும் சுரண்டுகிறாயே. நீ சுரண்டியது போக செய்வதற்கு ஒன்றுமில்லை. ஏதாவது கொஞ்சம் பேருக்கு வைத்துக் கொள்கிறாய், அவ்வளவுதானே தவிர இதை போய் நியாயப்படுத்துவதற்கு பெரிய நீதிபதியின் மீது குற்றம் சொல்லி பொன்முடியை அது வேறு யாரையும் சொன்னால் என்றாலும் கூட பழனிவேல் தியாகராஜனை குற்றம் சொன்னார்கள் என்று சொல்லி அந்த மனிதனையும் கூட சொன்னீர்களா என்ற எனக்கு தெரிய இந்த பழனிவேல் தியாகராஜன் ஒரு ஆள் தான் இந்த திமுகவிலே யோக்கியன் என்று எனக்கு தெரிகிறது. என பிடி ராஜன் பேரன் அந்த வழியாக வந்த அந்த நிலைப்பாடோடு இருக்கிறார். வசதியும் இருக்கிறது அவரிடம். உங்களிடம் நீங்கள் வைத்திருக்கிற வசதி அதே போல 10 மடங்கு. ஒவ்வொருவனும் 50,000 கோடி 80,000 கோடி எல்லாம் வைத்திருக்கிறேன். அது வேறு. ஆனால் அந்த மனிதன் அந்த பாரம்பரியத்தை ஒதுக்கி விட்டீர்கள். முடிந்த ஒரே ஒரு யோகி. ஆக பத்தினிகள் ஒதுக்கப்படுவார்கள், தாசிகள் கொண்டாடப்படுவார்கள். அதுதான் நம்முடைய நாகரிகமாக பண்பாடாக ஆகிவிட்டது என்பதுதான் இதில் உள்ள நிலைமை. இதுல இன்னொரு சர்ச்சை பொருளாக வந்திருப்பது ராஜகண்ணப்பனுக்கு இந்த இலாக்கா ஒதுக்கப்பட்டது. ஏன்னா ராஜகண்ணப்பன் மீது ஏற்கனவே ஒரு அரசு அதிகாரியை அவரோட ஜாதி சொல்லி திட்டியதாக அவர் மீது ஏற்கனவே இந்த PCR வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது விசாரணையில் இருக்கிறது. சோ அத்தகைய ஒரு நபருக்கு இந்த ஒரு கூடுதல் பொறுப்பு வழங்கலாமா? இது ரகசியமாக அவர்கள் இது போலத்தான் பேசுவார்கள். அது வெளிவந்து விட்டது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன். பொன்முடிக்கு நம்முடைய நாட்டில் ஒன்று சொல்வார்கள், இவனுக்கு அப்பன்டா அவன் என்று சொல்வார்கள். பொன்முடிக்கு அப்பன் ராஜகண்ணப்பன். இதுக்கு மேல் சொல்வதற்கு ஒன்று இல்லை. பொன்முடியே தாங்க முடியவில்லை என்றால் பொன்முடிக்கு அப்பன் ராஜகண்ணப்பன். அந்த மாதிரி மனிதர்களைத்தான் தேடி இவர்கள் வைப்பார்கள். பழனிவேல் தியாகராஜனுக்கு தெருவில் விரட்டப்படுவார்கள். அவர் வெட்கம் இல்லாதவர். நான் சொல்கிறேன், பிடிஆர் பேரன், நீ எதற்கு அந்த மந்திரி சபையில் இருக்கிறாய்? நான் உன் மீது மதிப்பு வைத்து தான் சொல்கிறேன். நீ ஒரு தகுதியான ஆளாக இருந்தால் போடாமட்டு மந்திரி பேரையும் அதுவும் பெரிய இது. நான் வேறு கனவுகளோடு வந்தேன் அமெரிக்காவில் இருந்து. என்ன அந்த சம்பளம் பெரிதில்லை, அந்த அதிகாரம் பெரிதில்லை, எதுவும் பெரிதில்லை. அவர் சொன்ன மாதிரி அவருடைய பாட்டனார் முதலமைச்சராக இருந்தார். ஒரு முறை சொன்னார், இதெல்லாம் அவர் மனதில் இருப்பது என்று எனக்கு தெரிகிறது. என்னுடைய பாட்டனார் தான் இடஒதுக்கீட்டு கொள்கையை கொண்டு வந்தார். அதற்கு பிறகுதான் கருணாநிதிக்கு இந்த கொள்கையை தெரியும் என்று சொன்னார். திமுக கடைபிடித்தது பின்னால் அது எங்களுடைய பாட்டன் கடைபிடித்த கொள்கையை வழியாக கண்டுபிடித்தவர்களை தவிர அது நிலைநாட்டியவர் என்னுடைய பாட்டன் தான் என்று ஒரு முறை சொன்னார். அதனுடைய பொருள், உன்னை விட முதலமைச்சர் ஆவதற்கு எனக்கு தகுதி இருக்கிறது என்பது பொருள். திமுகவில் ஆக முடியாது. பழனிவேல் தியாகராஜனுக்கு என்றாவது ஒரு நாள் பழம் பழுத்து வாயிலே விழும் என்று நினைத்தால் விழுகவே விழாது. அது இருக்கிறவனால அப்படி அயோக்கியத்தனமாக பழக்கப்படுத்தப்பட்டு வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஸ்டாலின் தான் இருக்க முடியும். நான் சொல்கிறேன், இப்பொழுது ஸ்டாலினுக்கு எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி தான் இருக்க முடியும். காமராஜருக்கு எதிர்கட்சி தலைவராக அண்ணா இருக்கலாம், முத்துராமலிங்க தேவர் இருக்கலாம். பாருங்கள், அப்படித்தான் இருந்திருக்கிறது. அண்ணாவுக்கு எதிர்கட்சி தலைவராக முத்துராமலிங்க தேவர், காமராஜர், ராஜாஜி இவர்களெல்லாம் ஒருவருக்கொருவர் எதிராக இருக்கலாம். ஆனால் ஸ்டாலினுக்கு எதிராக முத்துராமலிங்க தேவர் இருக்க முடியுமா, அல்லது ஜீவானந்தம் இருக்க முடியுமா, பி ராமமூர்த்தி இருக்க முடியும்? அதுக்கு தகுந்த எடப்பாடி தான் இருப்பார். அதனால் இந்த கட்சிகளே நாசமாக்கி வைத்திருக்கிறார்கள். தரம் குறைந்து எல்லா அறிவுள்ளவனும் யோக்கியனும் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இதுக்கு வருவதில்லை.
எதற்கு இந்த பழனிவேல் தியாகராஜன் கிடந்து தடுமாறுகிறார்? நான் சொல்லுகிறேன், என்னுடைய பேச்சு அவர் காதுக்கு போகுமானால், எதுக்கு ஒரு தகுதியான குடும்பத்தில் பிறந்து தகுதியாக படித்து தகுதியாக வாழ்ந்து இங்கே இருந்து நீ ஆக போவது என்ன? இந்த கொடி கட்டிய காலை தூக்கி எறிந்து விட்டுப்போ. இது என்ன, இதுல என்ன உனக்கு? உன்னுடைய பெருமைக்கு தகுந்த இடம் கிடைக்கவில்லை என்றால் முதலில் அதை உதறிவிட்டு போக வேண்டும். எனக்கு தெரியா ஒருவர் தான் யோக்கியர், வேறு யாரும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இல்ல, ஊழல் செய்தால் மட்டும்தான், ஊழல் மூலியமாக பணம் ஈட்டியால் தான் இந்த அரசியல வந்து சஸ்டெயின் ஆக முடியுங்கிறது ஒரு எழுதப்படாத விதியாக இருக்கு. அப்படியானால் காமராஜர் எப்படி சஸ்டெயின் ஆனார்? ராஜாஜி எப்படி? நீங்கள் தானே அதை சரித்தீர்கள். கேவலப்படுத்தியது நீங்கள் தானே. அழுக்காக்கியது அரசியலை நீங்கள் தானே. அண்ணா காலத்திற்கு பிறகு உங்களுடைய தகப்பனார் காலத்திலே தான் இது ஆரம்பமானது. ஜெயலலிதா அதை வளர்த்தெடுத்தார். ஜெயலலிதாவுடைய சிறப்பு என்று நான் எப்பொழுதும் சொல்வேன் என்றால், கருணாநிதிக்கு தன் குடும்பம் வாழ்வதுதான் அவருக்கு எப்பவும் முக்கியம். இதை பார்த்தார். இது சிறிய அளவு அளிப்பதற்கு தான் போதுமானது. ஜெயலலிதா அதிகார வர்க்கத்தையும் டைஅப் செய்து கொண்டு பெரிய அளவுக்கு கீழே இருக்கிறவன் வரையிலும் இந்த லஞ்சத்தின் மீதம் போய்வதற்கு வழிவகுத்தார். அதாவது அவர் முழுமையாக்கினார். இதுதான் பாதுகாப்பான வழி என்று கருணாநிதியும் கற்றுக்கொண்டார். இப்பொழுது தீபாவளிக்கு 25,000 ரூபாய் கிளை செயலாளருக்கு கொடுக்கிறார்களே. தொண்டன் தொண்டு செய்வான். நம்முடைய கொள்கையின் காரணமாக, ஈர்ப்பின் காரணமாக வந்து இந்திய எதிர்ப்பில் சிறைக்கு போனவன், மண்டை உடைந்தவன், செத்தவன் எத்தனை பேர். தாளமுத்து நடராஜனுக்கு கட்டடத்துக்கு பேர் வைத்து விட்டால் போதுமா? அவனெல்லாம் பெய்டு சர்வெண்டா? ஆர்வத்தின் காரணமாக, கொள்கை ஈர்ப்பின் காரணமாக வந்தார்கள். அந்த எல்லாவற்றையும் போக்கி, ஏனென்றால் கொள்கையின் அடிப்படையில் தான் கட்சி நடத்த முடியும் என்றால் அண்ணா தான் நடத்த முடியும். அதனால் கொள்கையெல்லாம் போய்விட்ட காலத்தில் ஸ்டாலின் நடத்த முடியாது, பணத்தினால் தான் நடத்த முடியும். இவரால் என்ன கொள்கை சொல்ல முடியும்? அவர் தமிழினம், இடஒதுக்கீடு, இந்திய எதிர்ப்பு, எத்தனையோ காரியங்களை முன்வைத்தார் அண்ணா. பெரிய ஈர்ப்பு இளைஞர்களுக்கு ஏற்பட்டது. பெரிய கூட்டமாக வந்தார்கள். வந்து ஆட்சியில் அமர்ந்து விட்டு போய்விட்டார்கள். பிறகு அதை வைத்து கொண்டு இன்னும் கொள்கையெல்லாம் பேச முடியாது. நீட்டை போய்விட்டது என்று ஏன் பதறுகிறார்? 1000 கோடி சந்தை போய்விட்டது என்பதுதான். இவருடைய திமுக காரன் தானே காங்கிரஸ் நீட்டை கொண்டு வருகிற போது ஆதரித்தவன். எல்லாவற்றிலும் முரண்பாடு. ஆனால் இது பேசுவதற்கு, இதை திருமாவளவன் பேசுவதை நாம் ஆராய வேண்டும். எனக்கு திருமாவளவன் மீது ரொம்ப மதிப்பும் உண்டு, அன்பும் உண்டு. அதுல ஒன்றும் மாறுபாடு கிடையாது. நன்றாக பேசுகிறார். ஒரு சனாதனம் மற்றவற்றெல்லாம் பேசுவது என்பது ஊக்கமாக பேசுகிறார். ஆனால் கோபம் எதற்கு கொள்ள வேண்டும் என்றால், நீர் தொட்டியில கலந்ததுக்கு கோபம் கொள்ள வேண்டும். ஏன் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கோபம் கொள்ள வேண்டும். எனக்கு கோபம் இருக்கிறது. என்னை விட உனக்கு அதிகாரம் கூடுதலாக இருக்கிறது, கட்சி பெரிதாக இருக்கிறது, என்னுடைய குரலை விட உன்னுடைய குரல் கூடுதலாக போய் சேரும். பொன்முடியை போய் ஆதரித்தால் என்ன செய்வது? உலகத்துல எவனும் ஒப்புக்கொள்ள மாட்டான். நான் தெளிவாக சொல்கிறேன், பழனிவேல் தியாகராஜனை தவிர மற்ற எல்லாரும் உள்ளே போவார்கள். ஆனா இந்த ஊழல் விவகாரம் எல்லாம் தேர்தலில் எதிரொலிக்காது அப்படின்னு ஒரு வாதம். எதிரொலிக்காது காரணம் எதிரியாதாகத்தான் இருக்கிறான். அதாவது திமுகவும் காமராஜருடைய காங்கிரசும் காமராஜ் தலைமையேற்று திமுக எதிர்கட்சியாக இருந்தால் அவர் பேசலாம் இதை. அப்புறம் இவன் பேசுவதுதான் அவன் செய்யறாங்க. வேலுமணி இருக்கிறாரு, அவர் இருக்கிறாரு, இவர் இருக்கிறாரு. எல்லாம் இந்த 2 கூட்டமும் இருக்கின்ற வரையிலும் இது இஷ்யூவே ஆகாது. ஏன் பாருங்கள், எல்லாரும் நாம் கொதிக்கிறோம், எடப்பாடி கொதிக்கிறாரா? அவ்வளவுதான். என்ன காரணம் என்றால், இதனால் தான் வெளியேற்ற முடியவில்லை. பெரிய நிறுவனமாக இருக்கிறவர்கள் தான் ஆட்சிக்கு வர முடியும். ஏனென்றால் மற்றவனுக்கு இவனால் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வர முடியாது என்று சொல்லி மக்கள் தள்ளி விடுகிறார்கள். பெரிய நிறுவனமாக இருக்கின்றவன் 2 பேரும் ஒன்னா நம்பர் திருடன். ஆகவே இவன் மாற்றி இவன் மீது ரொம்ப கோபம் ஏற்படுகிற போது அவனுக்கு போவார்கள். இவர்கள் ஒன்றுமே செய்யவில்லை. இந்த எடப்பாடியாவது ஒரு 7.5% மருத்துவக் கல்லூரி நீட்டுக்காக அந்த மாணவர்களுக்காக கொடுத்தாரே, அவருக்காக அந்த யோசனை தெரிந்திருக்கிறது. நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்கிறேன். 12 கட்சிக்கு இந்த மோடி தேர்தல் வரப்போகிறது. மறுபடியும் மோடியின் பேரால் இவர்களெல்லாம் 2 பேர் எம்பி ஆக வேண்டும். இவ்வளவுதான். இந்த 2 சீட்டு ஒழுங்காக கிடைப்பதற்கு காவடி தூக்கி இருக்கிறார் நம்முடைய திருமாவளவன் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. திருமாவளவன் இதை செய்யக்கூடாது, பேர் போய்விடும். இருக்கின்ற அரசியலை இப்படியே சரித்து கொண்டு போய்விட்டால், நீதிக்காக நியாயத்துக்காக ஒரு அநீதி இழைக்கப்படுகின்ற போது சினங்கொள்ளுகிறவர் அவர் என்று சொல்லி அந்த கருத்து சனாதனத்திற்கு கோபப்பட தெரிகிறது. பொன்முடி ஊழல் செய்வதற்கு நியாயப்படுத்த தெரிகிறதா? பொன்முடியை நியாயப்படுத்துவதை உலகத்தில் யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டான்.
உச்ச நீதிமன்றம் மேல்முறையீடு போவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழக்கின் அந்த போக்கை பார்க்கிற போது உச்ச நீதிமன்றத்தில் இவருக்கான ரிலீஃப் கிடைக்கும் நீங்க எனக்கு தெரியவில்லை. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் விசாரிப்பார்கள், இதனுடைய வழக்கிலே உள்ளே போவார்கள். நம்மையோட அவர்கள் தெளிவாக கூர்மையாக உள்ளே போய் பார்ப்பார்கள். நாம் இவர்கள் வெளியிடுவதெல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் செல்லாத வெளியே வந்து விடுவார் என்று சொல்வதெல்லாம் இட் இஸ் த விஷஃபுல் திங்கிங். அவர்கள் அப்படி விரும்புகிறார்கள், அவ்வளவுதானே தவிர கீழ் நீதிமன்றத்தில் போய் நடு நீதிமன்றத்தில் ஜெயலலிதாவுக்கு உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு சொன்னார். உலகத்திலேயே ரொம்ப ஆச்சரியப்படுது. ஆமா, அவரு 10% வரையில் லஞ்சம் வாங்கலாம், 8% வாங்கி இருக்கிறார், ஆகவே விடுதலை செய்கிறேன் என்று சொன்னதும் இந்த நீதி உலகத்தில் இருக்கிறது. எப்படியா சொல்லலாமா? அப்படி ஏதாவது இந்த நீதிபதி சொன்னார், பொன்முடி வழக்கில பொன்முடியை விடுவித்து ஏதாவது சொல்லுங்கள். ஒன்று, யார் உள்ளே போக வேண்டுமா? நம்ம ஜெயலலிதா 8% வாங்கினார், வெளியிடுகிறேன் என்று சொன்னபோது நீதி அமைப்பை கேலிக்குள்ளானது. இன்றைக்கும் சொல்கிறேன், குன்ஹாவினுடைய இடத்தை நீதி அமைப்பில் யாரும் பெற முடியாது. இந்திரா காந்திக்கு தீர்ப்பு சொன்ன அந்த மாவட்ட நீதிபதி யார் என்று எனக்கு நினைவில்லை. சின்ஹா. இதெல்லாம் எவ்வளவு தைரியம்! அழித்து விடுவார்கள். அதிகாரம் என்பது சாதாரண அதிகாரம் என்றால் நினைக்கிறீர்கள்? கொலையே செய்துவிட்டு வழக்கே இல்லாமல் செய்து விடுவார். அவர்கள் கையில் தானே அதிகாரம் இருக்கிறது. தைரியமாக சொன்னார் சின்ஹா. தப்பு நடந்தது சொன்னார். இந்திராவினுடைய வரலாறே தலைகீழாக மாறிவிட்டது. அதே மாதிரி இந்த ஆனந்த வெங்கடேசன், அது மாதிரி நம்முடைய ஜெயச்சந்திரன், இதெல்லாம் ரொம்ப அதே மாதிரி குன்ஹா. நான் சொல்கிறேன், பிறப்பின் பயனை நீங்கள் அடைந்தவர்கள். இந்த நாட்டில் எதிர்கட்சிகள் தவறு, ஆளுங்கட்சி தவறு, மாற்று கட்சி உருவாக முடியவில்லை. இந்த நிலையில் நீதி அமைப்பு சரியாக இருந்தால்தான் இந்த தமிழ்நாடும் இந்தியாவும் பிழைக்கும். ஸ்டாலின் தவறு செய்வார், எடப்பாடி அகற்றி விடுவார், மாற்று தூய ஆட்சி அவர் உண்டாக்குவார் என்றால் நாம் நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. நீதி அமைப்பு நம்மை காப்பாற்ற வேண்டாம். ஒரு நல்ல எதிர்கட்சி அவரை அகற்றி அந்த இடத்துல தூய ஆட்சியை கொடும். இவரும் அதைத்தான் செய்வார், அவரும் அதைத்தான் செய்வார். பிறகு இவர்களிடமிருந்து நாடு எப்படி விடுபடுவது? நீதி அமைப்பால் தான் விடுபட வேண்டும். ஆகவே எந்தெந்த நீதிபதிகள் சிறந்தவர்களாக, தூயவர்களாக, அஞ்சாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை நாம் வணங்க வேண்டும், போற்ற வேண்டும், அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், தளர்ந்து விடாதீர்கள் என்று சொல்ல வேண்டும். அப்படித்தான் நான் சொல்கிறேன். ஜெயச்சந்திரனும் ஆனந்த வெங்கடேசனும் போற்றப்பட வேண்டியவர்கள். அவருடைய பெயர் எனக்கு தெரிந்ததற்கு காரணம் அவர்களுடைய செயல்கள், அவருடைய தீர்ப்புகள். குன்ஹாவினை நான் போற்றுவதற்கு காரணம், எனக்கு அவர்களெல்லாம் முகமே தெரியாது. இந்த நாடு, இந்த மக்கள், இவர்களுக்காக அவர்கள் பேச வேண்டும். ஆக இந்திய ஜனநாயகத்தை கடைசியாக இந்த நீதி அரசர்களும் காக்காவிட்டால் இராணுவம் தான் வந்து நிற்கும் என்று அரிஸ்டாட்டில் விடாமல் சொல்லுகிறான். எனக்கு தெரியாது இந்த கருத்தெல்லாம். விடாமல் சொல்கிறான். ஊழல் பொத்து கொண்டு போகுது, அதை ஒழுங்குபடுத்தி கொள்ள மக்களால் முடியவில்லை என்று சொன்னால் கடைசியிலே இராணுவம் உட்கார்ந்து அதை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்கிறான். பிறகு இராணுவம் தவறு செய்யும், அது எப்படி மாறும் என்று சொல்கிறான். ஆட்சி முறைகள் மாற்றத்தை பற்றி அவன் பேசுகின்ற போது சொல்கிறான். ஆகவே நீதி அமைப்பு தான் கடைசி இந்த ஜனநாயகத்தில் நிலைநாட்டுவதற்கு. ஆகவே இந்த ஜெயச்சந்திரங்களும் வெங்கடேசன்களும் ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் அமைய வேண்டும். நன்றி சார். சரி.